ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு வில்லா எடுத்திருக்கோம். ஒன் டே ஃபுல்லாக அந்த வில்லாவில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வர போகிறோம். அங்கே வந்து நிறைய கேம்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்க போது, செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த வில்லாவோட ஹோம் டூரை நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வில்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன ரேட்டு அப்படிங்கிறதையும் நான் ரிவீல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வில்லா எடுத்து போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போவுமே போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாங்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம். பிளாங்கெட்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதனால் பிளாங்கெட், அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாக்குள்ள துணியை ஒரு தனி பேக்கில் போட்டுவிட்டேன். ஏன்னா அவக்குள்ளதெல்லாம் சின்ன சின்ன துணி எனக்கு எடுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு சில திங்ஸ், ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதில் எங்களுக்குன்னு கொடுத்த ஒரு லிஸ்ட்டு படி எல்லாம் செக் பண்ணி அந்த திங்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன். அது போக மற்ற எங்கள் எல்லாரோட துணியும் தனியாக ஒரு இதில் எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குன்னாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்கும் நமக்கு சேஃப்டிக்கு இருந்துக்கலாம், திரும்ப தேவையில்லைன்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பேசிக்கான ஸ்கின் கேர்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் பாப்பா வந்து விட மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2-3 ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து எனக்கு தேவையானதை மட்டும் பிக் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சன்ஸ்க்ரீம் எடுத்துக்கிட்டேன். சன்ஸ்க்ரீம் வந்து இப்போ வந்து நான் வந்து மாமா எர்த்துக்குள்ளே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் சன்ஸ்க்ரீன் என்ன யூஸ் பண்ணுறீங்க, நமக்கு ஒயிட்டு வெயிலுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு 8 வருஷத்து பிளானு. இப்போ தான் எங்களுக்கு கூடி வந்திருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் வந்து போகிறோம். இதுவே கம்மி தானா, இதை விட நிறைய பேர்லாம் போவாங்களாம். பட் எங்களுக்கு வந்து இந்த குரூப் கூட போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த குரூப் கூட போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும், சூப்பராக என்ஜாய் பண்ணணும், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் ஹாப்பியில் வந்து நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். எங்களை மாதிரி எல்லா ஃபேமிலிஸுமா ரெடி ஆகி ஈவினிங் 5க்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே 5க்கு வர போகிறோம். இது வந்து கப்தில் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு முழு வீடே கொடுத்துட்றாங்க. அந்த வீடோட ஹோம் டூர்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் பாப்பா வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்க போகிறா. ஸோ சேஃப்டிக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால நாங்கள் வந்து வாங்கியாச்சு இது. ஸோ எல்லாத்தையும் பெட்டி சட்டியெல்லாம் கிளம்பிட்டு ஈவினிங் 5 o'clock கிளம்பியாச்சு. நம்மளோட ஃப்ரெண்டும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 1 hour ட்ராவல், நல்லா பாட்டெலாம் பாடிக்கிட்டு நல்லா ஜாலியாக ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபார்ம் ஹவுஸுக்கு, நம்மளோட வில்லாக்கு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஃபுல் ஏரியாவும் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆல்ரெடி நாங்கள் லேட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. பக்கத்துலேருந்து பாட்டு சவுண்டு கேட்குது. நிறைய பேர் சமைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸு. குவைட்டீஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கிறது போல். அதனால அவங்க வந்து அவங்க டைப்லேயே தான் கட்டியிருக்காங்க. அதாவது திவானி வச்சுலாம் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வெளியே உள்ள ஏரியா. இந்த வெளியே உள்ள ஏரியாவில் வந்து நம்ம உட்காந்து நல்லா பண்ணலாம். இங்கே வந்து பார்பிக்யூ செட்டப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து எல்லாம் பேசுகிறதுக்காக வச்சுருக்காங்க. எல்லாமே நிறைய பீப்புள் வந்து இருக்கிற அளவுக்கு அவங்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேர் தான் வருவாங்களா, அதுக்காக அந்த நிறைய பேர் வர்ற இடத்துல அவங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்காக ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் ரூமில் தான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எனக்கு ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நல்லா டோர்லாம் போட்டு தனியாக சேஃப்டியாக வேற கொடுத்துருக்காங்களா. இதிலலாம் பிள்ளைங்க விளையாடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எப்போ பிள்ளைங்க வருவாங்களோ அப்போ நம்ம அந்த உட்டு வச்சுட்டு அப்படியே விளையாடலாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கே ஒரு ஹாப்பி மூடு வந்துடுச்சு. ஆஹா, நம்ம வந்துட்டோம்டா, நம்ம வந்து நம்ம வீக்கெண்ட் வைப்புக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பி மூட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஒருத்தங்க சேர்த்து போனோன்னா அவங்க அழகாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல். இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஏரியா இருக்குது. கூடவே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நீ அப்படியே வெயிட் பண்ணு, உன்னை நாங்கள் நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க ரூமு, அதுக்கு கூடவே சேர்ந்து கிச்சன் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கும்ல. கிச்சனில் வந்து எல்லா திங்ஸும் இருக்குமா, இல்லை வெறுமனே பிளெயின் கிச்சனாக இருக்குமா, ஃப்ரிட்ஜ் மட்டும் இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட டவுட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபர்னிஷ்டு ஹவுஸாகவே நமக்கு தந்திருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஹவுஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சோஃபா இருக்குது பார்த்தீங்களா. டிவி வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் ஆனால் டிவியும் கனெக்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட கிச்சன். பார்க்கவே நல்லா பெருசாகவும் இருக்குது.
ஃபுல்லாக ஷெல்ஃபெல்லாம் போட்டு ஃபுல் ஷெல்ஃபுக்குள்ளேயே எல்லாமே திங்ஸாக கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒரு ஃப்ரீசர் யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பேசிக்காக நமக்கு என்ன தேவைப்படுமோ அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவங்களோட மெயினான இந்த காவா குடிக்கிற ஐட்டம், அந்த கிளாஸ், அதுக்கப்புறம் நம்மளே மாதிரி காஃபி டீ குடிக்கிறதுக்கான கிளாஸு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நீட்டாகவே வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ நான் நினச்சேன் வெறுமனே ஃப்ரிட்ஜ் மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் அடுப்பு மட்டும் இருக்கும், நம்ம தான் பாத்திரம் எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்து பேசிக்காக சமைக்க தேவையான பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. இது போக நம்ம வந்து எவ்வளோ ஃபேமிலிஸ் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஆனால் பேசிக்கான திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அடுப்பு பார்த்திங்கன்னா தெரியும், 5 பர்னர் அடுப்பு. இந்த மாதிரி கிச்சன் வந்து நல்லாவே இருந்தது. கூடவே சேர்ந்து இப்போ ஒரு பெட்ரூம்க்கு நம்ம போயிருக்கோம். இதில் வந்து 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய இதில் வந்து நம்ம 2 ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து 2 ஃபேமிலி நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நான் நினச்சேன் பெட்ரூமுமே சும்மா பெட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா பில்லோ இருக்குது, எக்ஸ்ட்ரா பிளாங்கெட் எல்லாம் உள்ள அங்கே ஒரு கபோர்டில் இருக்குது. இந்த வெளியே வந்து நம்ம பெட்ரூமுக்கு வெளியவும் ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருந்தது. இந்த பெட்ரூமுமே ரொம்ப நீட் அண்ட் கம்ஃபர்ட்டாக இருந்தது. இதுதான் நம்மளோட ஹாலோட வியூவு. சாண்டிலியர்லாம் போட்டு அந்த சைடில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது, இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. நிறைய வாஷ்ரூமு, நிறைய சிட்டிங் ஏரியா, அதுக்கப்புறம் பெட்ரூமு, கிச்சனு அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்ட்டான ஹவுஸு. இது இல்லை அது இல்லை நம்ம வந்து ஒரே பண்ண வேண்டாம், எல்லாமே இருந்தாலே நமக்கு செம ஹாப்பி ஆயிடும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் மூடுக்கு வந்துடலாம். நைட்டு வந்து பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெனு எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்பிக்யூ இருக்குது, கூடவே சேர்ந்து ரைஸ் எல்லாமே இருக்குது. ரைஸ் எல்லாமே உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்பிக்யூ வந்து நம்ம தான் சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு இந்த கறி போடுறது, அதுக்கப்புறமா இந்த தீயை பற்ற வச்சது எல்லாமே நாங்கள் தான். அவங்க வந்து அந்த ஸ்டாண்டு மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளே தான் அந்த சிக்கன் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கொண்டு வந்தோம். அதில் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு சமையல் நடந்துகிட்ருக்கு, உள்ளேயும் கிச்சன்லேயும் ஒரு சமையல் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்கெல்லாம் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம், கதை பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கூட இப்போ நான் எல்லா ரூம்ஸையும் காமிச்சேன்ல, அதே மாதிரி இங்கே வெளியே ஒரு திவானி இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ உட்காந்துருக்கோம்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு திவானி இருக்குது, இதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் ஒரு திவானி இருக்குது. இந்த 2மே நான் நாளைக்கு வர்ற வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இந்த 2யுமே அடுத்ததாக தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே வந்து தான் நாங்கள் வந்து எங்களோட எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் அங்கே தான் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ இங்கே சமையல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் பேர் வந்து பிள்ளைங்க இருக்காங்க, கண்டிப்பாக குட்டி பிள்ளைங்க பக்கத்தில் ஒருத்தங்க போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ சமையல் முடிஞ்சுட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ட பின்னாடி நம்ம வந்து நிறைய கேம்ஸ் விளையாட போகிறோம். நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே எனக்கே புதுசு தான், நைட் டைமில் இந்த மாதிரி கேம்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறதுலாம். இருந்தாலுமே நிறைய கேம்ஸ் இருக்குது, அதெல்லாமும் நம்ம விளையாட போகிறோம். இந்த 2 தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து தனித்தனியாக போய்கிட்டே இருந்தது. எல்லாருமே சேர்ந்து பேசுகிறது, நிறைய டைம் வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது. இந்த வில்லாவோட, அதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸோட ரேட்டு வந்து 80 KD ஆச்சுது ஒரு 24 ஹார்ஸ் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. அது கூடவே சேர்ந்து நம்ம ஃபுட்டு இந்த செலவு இதில் பதற செலவுகள்லாம் இருந்தது. இதெல்லாம் தான் நம்மளோட நைட்டு மெனு. ஸோ நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அல்டிமேட்டான கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், பட் இதுவே வந்து ஒரு மறக்க முடியாத மெமரியாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.